ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மதம் என்பது கட்டமைக்கப்பட்டது. நான் இன்னைக்கு தமிழனாக பிறக்கிறேன், நாளைக்கு நான் ஒரு மலையாளியாக மாறிட முடியாது. நான் இன்னைக்கு ஒரு தமிழனாக பிறக்கிறேன், நான் நாளைக்கு வந்து வேற ஒரு இனத்தவனாக மாறிட, ஒரு செவ்விந்தியனாகவோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியன் அபார்ஜினாகவோ இல்லை ஒரு இங்கே இருக்க காஷ்மீரியாகவோ நான் மாறிவிட முடியாது. நானே நினைச்சாலும் என்னோட அடையாளத்தை மாற்றிக்க முடியாது. ஆனால் நாளையே நான் வந்து ஒரு இஸ்லாமியராக மாற முடியுமானா முடியும். அதே போல் ஒரு இஸ்லாமியர் ஹிந்துவாக மாற முடியுமானா முடியும். இதை பலமுறை நான் சொல்லிட்டேன். இனம் என்பது மாற முடியாதது, அதுதான் அடையாளம். எது ஒன்னால் மாற்ற முடியாததோ அதுதான் உனது அடையாளம். இது நம்ம சொல்கிற ஒரு விஷயம். உன்னால் மாற முடியுங்கிறது ஒரு அடையாளம் கிடையாது. ஐடென்டிட்டி நெவர் சேஞ்சஸ். அதுதான் ஒரு அடையாளம்னா அந்த அடையாளம் அப்படியே இருக்கணும். அப்போ இனம் தான் நம்ம அனைவருக்கும் அடையாளம். நமது மொழியும் நம் இனமும் தான் நமக்கான அடையாளம். இது நீங்கள் நினச்சாலும் மாற்ற முடியாது. தமிழ் இஸ்லாமியர்கள் தலையிலாம் நின்று தண்ணி குடிங்க, உருது இஸ்லாமியன்னு உன்னை ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்கிறாங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? முடியாது. உங்களால் உங்களுக்கே தெரியும் அதில் இருக்க பிரச்சனைகள் என்னென்னு. உருது இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த இன ஒற்றுமைங்கிறதுலாம் வரவே வராது, என்றைக்கும் வராது. அவர்கள் இனமாக உங்களை பார்க்க மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தமிழர்களாகிய நாம் ஓர் இனமாக சிந்திக்க வேண்டும். இப்போ இந்த இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, மதவாதத்தை எப்படியாவது திணிக்கணும்னு பார்க்குறாங்க. இதை முறியடிக்கிறதுக்கு தமிழராகத்தானே நம்ம ஒருங்கிணைக்கணும்.